ஹலோ. ரீசெண்டாக நாங்கள் டிக்ஸியில் இருக்கக்கூடிய டிக்ஸி அவுட்லெட் மால் போயிருந்தோம். அங்கே போனது என்னமோ ட்ரெஸ் எடுக்க தான். போன இடத்துல இந்த மாதிரி ஃபன் சிட்டி இருக்க விஷயம் தெரியாது. என் பையன் பார்த்ததும் ஃபன் சிட்டி போயே ஆகணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சின்ன வயசுலேருந்தே எந்த மால் போனாலும் அங்கே எதுக்கு போகிறோமோ அந்த விஷயம் நடக்காது. ஃபன் சிட்டிக்கு மட்டும் அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுவோம். இது பெரிய ஃபன் சிட்டி இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. இது ஏரியாவுக்கு சின்னது தான், ஆனால் பக்காவாக இருந்தது. வேறு லெவல். பார்த்துட்டு எனக்கே ஒவ்வொன்றும் விளையாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இங்கே நம்ம டிக்கெட் சிஸ்டம் தான். அது எப்படின்னா, $10 கொடுத்தோன்னா 20 காயின்ஸ் கிடைக்கும். $50 அதுக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ். இந்த மாதிரி காயின் சிஸ்டம். நம்ம காயினை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டில் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கும். அதில் நம்ம கார்டை டேப் பண்ணிவிட்டு காயின் கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்லேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ 4 காயின்ஸ் இல்லைனா 2 காயின்ஸ் அப்படின்னு. அந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம அங்கே உள்ளாடி போடணும். சில கேமுக்கெல்லாம் நம்ம வின் பண்ணியாச்சுன்னா அதிலே டிக்கெட்ஸ் வரும். அந்த டிக்கெட்டை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக எவ்வளோ டிக்கெட் கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கிஃப்ட் கிடைக்கும். பட் ஸ்டார்டிங் 50 டிக்கெட்ஸ்லேருந்து தான் இருக்குது. ஸோ 50 டிக்கெட்ஸ்னால் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. நிறைய 1000னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். இதில் இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச கேம்னால் இந்த கேம் தான். இது பக்காவாக இருந்தது. அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்ம ஒரு கார் ஓட்டியாச்சுன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி விஆர் எஃபெக்டில் இருந்தது. பட் இதுக்கு மட்டுமே நம்ம 10 காயின்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நாங்கள் அதில் போகலை. மற்ற மாதிரி ஒவ்வொன்றுமே 4 டிக்கெட்ஸ், 4 காயின், 2 காயின் அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறமா இந்த பேஸ்கெட் பால் என் பையன் ட்ரை பண்ணால் நானும் ஒரு 2 பால் போட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நமக்கு டிக்கெட் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 15 டிக்கெட்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினோம். $10 வாங்கினோம். ஒரு சில கேம் நாங்கள் விளையாடினதில் டிக்கெட் சிஸ்டம் கிடையாது. இந்த விஆர் எஃபெக்ட்லாம் சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் கன் ஷூட்டிங் விளையாடணும். நானும் என் பையனுமே கன் ஷூட்டிங் விளையாடணும். அதுவும் நல்லா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இந்த ஃபன் சிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியோண்டு தான் இருந்தது. உள்ளே போனதும் என்னடா இது இவ்வளோ குட்டியாக இருக்குது, இந்தியாவிலே எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இருக்கக்கூடிய கேம் எல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இது நார்மல் தான். நம்ம யூஸ்வலாக எல்லா இடமும் இந்த மாதிரி உள்ள வாலிபால் இருக்கும், பேஸ்கெட் பால் இருக்கும். ஆனால் அந்த விஆர் கார் எஃபெக்ட்லாம் அப்படியே மொத்தமாக அது வைப்ரேட் ஆகிட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த பைக் ரைஸும் அப்படி தான். அதுவும் அவன் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். டோட்டலாக ஓகே, $10 ஸ்பெண்ட் பண்ணோம். $10க்கு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஒரு சில கேமில் நானும் இப்படி லைட்டாக அவங்க கூட நானும் உட்காரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னர் சைல்டு அப்பப்போ வெளியில் வந்துடுவாங்க தானே. அப்படி நானும் கொஞ்சம் நல்லா நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இன்னொரு vlogல சந்திப்போம்.